வணக்கம், நான் செந்தில் சவுத்தர்ன் ஆர்டி. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்ன அப்படின்னா சூப்பர் சோனிக் கூலிங் வித்தின் 10 செகண்ட்ஸ். ஸோ இதனால கஸ்டமருக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பல்ஸ் ஸ்கில் கண்ட்ரோல் அப்படின்ற டெக்னாலஜி மூலிமா நம்மளுடைய மிஷினில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி லெவல் 50 ஹெர்ட்ஸை ஈவன் பண்ணி 0.24 செகண்ட்ல நம்மளுக்கு ஹையரோட ஏசியை ஆன் பண்ணி கொடுக்குது. ரெண்டாவது சென்சார்ல இருந்து இன்டோர் பிசிபி டு அவுட்டோர் பிசிபி டு கம்ப்ரஸர். இந்த கம்யூனிகேஷனை சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதனால ஃபாஸ்டஸ்ட் கம்யூனிகேஷன் கிடைக்குது. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிக் டாட் ஸ்டார்ட். இது மூலமா ஹையரோட கம்ப்ரஸர் 7800 rpm வேகமா ஒர்க் பண்ணி இன்டோருக்கு கேஸை வந்து பம்ப் பண்ணி அனுப்புது. இதனால கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, வித்தின் 10 செகண்ட்ஸ்ல இன்டோர் யூனிட்ல கிட்டத்தட்ட ஒரு 6 டிகிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூலிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இதனால ஃபாஸ்டஸ்ட் கூலிங் கஸ்டமருக்கு வித்தின் 10 செகண்ட்ஸ்ல கிடைக்காதுன்னா ஃப்ராஸ்ட் செல்ஃப் கிளீன். இதனால கஸ்டமருக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரிமோட்ல இந்த செல்ஃப் கிளீன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்ம இன்டோர் யூனிட்ல இருக்கிற இந்த ஃபின்ஸ் ஃபுல்லா வந்துட்டு 15 நிமிஷத்துக்கு ஐஸ் ஃபார்மேஷன் ஆகும். இந்த ஐஸ் ஃபார்மேஷன் ஆகும்போது அதுல இருக்கிற டஸ்ட்டை வந்து இறுக்கமா பிடிச்சிக்கும். தென் 6 மினிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து ட்ரை ஆகும்போது அது வாட்டர் கண்டென்ட்டா மாறி அதுல இருக்கிற டர்ட்டை வந்து க்ளீன் பண்ணி இன்டோர் அவுட்லெட் ஹோஸ் மூலமா நம்மளுக்கு வெளியே போயிடும். இதனால கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு புதுசா ஒரு ஏசி வாங்கும்போது எப்படி கிளீனா இருந்துச்சோ அதே மாதிரி கிளீனா இருக்கும். ஸோ எவ்ரி டைம் வந்து பாத்தீங்கன்னா கூலிங் வந்து ஈவனா கிடைச்சிட்டே இருக்கும். பவர் கன்சப்ஷன் வந்து சேவ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வீஸ் பண்றோம் அப்படின்னா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு சர்வீஸ்க்கு 2000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 4000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் யூஸ் பண்றாங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் கஸ்டமர் இது மூலமா சேவிங்ஸ் பண்ணலாம். வணக்கம், என்னோட பேர் பிரேமா. சேலம் 5 ரோட்ஸ் ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல ஹையர் ப்ரோமோட்டரா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டர் செல்ஃப் கிளீன் டெக்னாலஜி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரிமோட்ல பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிளீன் என்ற ஆப்ஷன் இங்கே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எவாபரேட்டர் ஃபில்ம்ஸ்ல இருக்கிற டர்ட் பார்ட்டிகல்ஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துடும். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு டீஃப்ரீஸ் ஆகிடும். அந்த எவாபரேட்டர் காயிலில் இருக்கிற டர்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுத்துடும். நெக்ஸ்ட் 6 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகிடும். 100% க்ளீன் பண்ணி கொடுத்துடும். இதோட வேஸ்டேஜ் எல்லாமே உங்களுக்கு இன்டோர் ஓர்ஸ் மூலியமா உங்களுக்கு ட்ரைனேஜ் மூலமா போயிடும். அதே மாதிரி இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டான கூலிங் எப்பவுமே கிடைக்கும். இது மணி சேவிங் ஆல்சோ. 1 இயர்க்கு 2 சர்வீஸ் வருவாங்க, வெட் அண்ட் ட்ரை சர்வீஸ். அது பார்த்தீங்கன்னா 4,000 rupees ஆகும். அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 20,000 rupees ஆகும். இதனால என் பேர் ராமு. சேலம் அண்ட் சத்யாவில் ஹையர் ப்ரொமோட்டராக ஒர்க் பண்ணுறேன். நம்ம இப்போ ஹையரில் இருக்கிற 7 மெயின் கீ ஃபீச்சர்ஸில் இருக்கிற ஹைப்பர் பிசிபி பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிசிபி பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கம்ப்ரஸில் ரைட் சைட் டாப்பில் கொடுத்துருப்பாங்க. இந்த பிசிபி பார்த்தீங்கன்னா மழையில் துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் திக் கன்ஃபார்மல் கோட்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லி டைப்பில் இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் மேபி லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் சர்க்யூட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்ஸ்லேருந்து இன்னொரு பார்ட்ஸ் டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ரெசிஸ்டன்ட் FR4 மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிசிபியால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் நம்ம இருக்கலாம். ஃபீச்சர் என்ன அப்படின்னா 7-in-1 இன்டர்லி கன்வெர்ட்டபிள். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மோடு இன்டர்லி ப்ரோ சென்சார் மூலமா உங்களுக்கு ஆட்டோவில் ஒர்க் ஆகும். இது ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆன் பட்டன் பண்ணால் போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் தேவைக்கு தகுந்த மாதிரி வேரியபிள் ஸ்பீடில் அதுவே ஒர்க் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் எக்ஸ்பெண்டபிள் மோட் 110% லாக் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்போ கீயை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் கம்ஃபோர்ட் மோட். சம்மர் கம்ஃபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 100% ஸ்பீட் லாக் ஆகும். இதுக்கு நீங்கள் நார்மல் பட்டன் கிளிக் பண்ணால் போதும். நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மான்சூன் கம்ஃபோர்ட். மான்சூன் கம்ஃபோர்ட்ல 75% ஸ்பீட்ல வந்து கம்ப்ரஸர் ஒர்க் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்கோ கீயை நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்தது சைல்டு கம்ஃபோர்ட். சைல்டு கம்ஃபோர்ட் அப்படின்னும்போது 55% ஸ்பீட்ல ஒர்க் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ கீயை நீங்கள் 2 டைம் கிளிக் பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வின்டர் கம்ஃபோர்ட். இது 40% ஸ்பீட்ல ஒர்க் ஆகும். இதுக்கு எக்கோ கீ நீங்க 3 டைம் கிளிக் பண்ணனும். லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரீட் கம்ஃபோர்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா குவைட் அப்படினு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு less than 30% ஸ்பீட்ல ஒர்க் ஆகும். இதனால கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ்ல கம்ப்ரஸர் ஒர்க் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இதனால கஸ்டமருக்கு பவர் கன்சப்ஷன் ரொம்ப சேவ் ஆகும். தேங்க்யூ.